பார்க்க போற செய்தியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 பாகங்கள் 4 பாகம் கூட போனாலும் போகும். ஏன்னா நம்மளை வந்து ஆண்டவர் வந்து இன்னுமாக ஷைன் பண்ண நம்மளை விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா கர்த்தரின் ஆளுகை. என்னது? கர்த்தருடைய ஆளுகை. அந்த ஆளுகை நம்ம எப்படி, அந்த ஆளுகை எதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆளுகையை நம்ம பெரும்பாலும் நம்ம எதில் ரொம்ப விரும்புவோம்னா நம்ம மேலே, நம்முடைய குடும்பங்கள் மேலே, பிள்ளைகள் மேலே, எதிர்காலத்து மேலே, இதெல்லாம் நம்ம விரும்புவோம். கரெக்டு தானே? இதெல்லாம் நேச்சுரல். ஆனால் இதெல்லாம் குறித்து எடுக்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கர்த்தருடைய ஆளுகை நம்முடைய ஒரு சில விஷயங்கள்ல அவருடைய ஆளுகை இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளை விட்டு கொடுத்தாலே நம்ம குடும்பத்து மேலேயும் சரி, நம்ம பிள்ளைகள் மேலேயும் சரி, நம்ம எதிர்காலத்து மேலேயும் அவருடைய ஆளுகை இருக்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே நம்ம மேல கர்த்தருடைய ஆளுகை இருக்குது. ஆனால் எதில் இருக்குதுன்றதை உங்களுக்கு காட்ட போறேன். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய ஆளுகை என்பது நம்முடைய குணாதிசயங்கள்ல இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன சொன்ன? கர்த்தருடைய ஆளுகை எதில் இருக்குது? நம்முடைய குணாதிசயங்கள். நம்ம குடும்பத்துல அதெல்லாம் எல்லாருமே சொல்றதுதான், அது இருக்குதான் செய்யுது. ஆனா அந்த ஆளுகை நம்ம குணாதிசயங்கள்ல இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா சக்சஸ் ஆயிடும். அல்லேலூயா. அவங்க வந்து ஒரு ஆபிரகாம் போல, ஒரு பவுல போல, ஒரு வைராகியம் உடைய கிறிஸ்தவர்களா மாறிடுவாங்க. இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அதனால கர்த்தருடைய ஆளுகைகள் எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறது இல்லாம இருந்தா அது எப்படி இருக்கு, அந்த ஆளுகைக்கு விட்டு கொடுக்கணும்ன்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? இந்த ஆளுகை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது 2-3 தலைப்புல போகும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போறது நம்மளுடைய ஆளுகையில ஜஸ்ட் நோட் பண்ணீங்க. நான் உள்ள போறதுக்கு முன்னாடி விசுவாசத்துல நம்மளுடைய கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோமா? என்ன இல்லைங்க? ஃபர்ஸ்ட் எதை சொல்லுங்க? இன்னைக்கு இந்த வாரம் இதை மட்டும் தான் எடுக்க போறோம். எதுல பார்க்க போறோம்? விசுவாசத்துல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருக்கு. விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? நம்மளாம் விசுவாசம் பெற்றவங்களா? நம்மளாம் விசுவாசிகள் தானே? விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஆனா அதுல கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஆமென். என்னடா இப்படி சொன்னாங்க பாருங்களா? ஆண்டவர் ஏதோ ஒரு ஆழத்துக்கு கொண்டு போக போறாரு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம விசுவாசம் வந்து நார்மலான விசுவாசிகள் நம்ம இருந்தாலும் ஆண்டவருடைய வருகையில வரப்போறாரு ஆண்டவர். இதோ மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை, அப்ப நார்மலான விசுவாசிகளா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த வருகையில நம்மளால போக முடியாது. அப்ப விசுவாசத்துல யாருடைய ஆளுகை வேணும்? கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வாங்கிட்டு போயிடணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு இடம் கொடுக்காம வச்சிருந்தோம்னா இன்னைக்கு வாங்கிட்டு போயிடப்போம். அதனால இந்த ஆளுகையை குறித்து உள்ள போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆளுகையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆளுகைனா என்ன இந்த உலகத்துல சொல்லுவாங்க? ரூல். உங்களை ஆளுபவர். ஆளுபவர் வந்து சரியா இருந்துச்சுன்னா ஒரே வார்த்தை தாங்க, 2 விதமான அர்த்தங்கள் அதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்லவங்க நம்மள ஆண்டா இந்த நாடே, கெட்டவங்க ஆண்டா சாப்டர் நிம்மதி. அதான் துன்மார்க்கன், அதான் அந்த வார்த்தை நீதிமொழிகள் 29:2 துன்மார்க்கன் நம்மளை ஆளும் பொழுது பட்டணங்கள் கலிகூருமா? எப்படி இருக்கும்? துன்மார்க்கன் நம்மை ஆளும் பொழுது ஜனங்கள் தவிப்பார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆளுகை நம்ம மேல முழுமையா வேணும். ஆளுகை என்பது ஒரே வார்த்தை 2 விதமான அர்த்தம். ஒண்ணு கனமான வார்த்தை, சரியான நபர் நம்மளை ஆளுகை செஞ்சா. இன்னொன்று கனவீனமான வார்த்தை, சரியான நபர் நம்மளை ஆளுகை செய்யாம, அதாவது கெட்ட நபர் நம்மளை ஆளுகை செஞ்சா. புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்றது? அப்போ உலகத்துல நிறைய ஆளுகைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. என்னென்ன ஆளுகைகள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க? ஹிட்லருடைய ஆளுகை. என்னென்ன ஆளுகை இருக்கு? ஒரு தேசத்திலேயே ஒரு முதலமைச்சரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆளுகை நல்லா இருந்தா தான் அந்த தேசம் நாட்டு நல்லா இருக்கும். அந்த ஆளுகை நல்லா இல்லைன்னா என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? அதே போல அவர் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவருடைய ஆளுகை இருக்கணும். நான் ஒரு முதலமைச்சர், எனக்கு வந்து பாதி ஊர்ல மட்டும் தான் ஆளுகை இருக்கு, மற்ற இடத்துல ஆளுகை இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த ஆளுகை எப்படி இருக்கும்? எனக்கு திருச்சி மாவட்டம், இந்த ஆவடி மாவட்டத்தில் எனக்கு அதிகாரம் இல்லப்பா அப்படின்னா, ஏன்னா இடம் கொடுக்கல யாருமே அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த ஆவடி ஏற்கனவே நிறைய கிளீன் பண்ண முடியாம குப்பைங்க நிறைய இது இருக்கு. கரெக்டா இல்லையா? இதுல முதலமைச்சர் ஆளுகை இந்த இடத்துல இல்லைங்க அப்படின்னா இஷ்டம் போல யாரெல்லாம் இருப்பா? சீரட்டு குடிச்சிட்டு தூக்கி போட்டு என்னன்னா எல்லாமே நடக்குமா நடக்காதா? அப்போ ஒரு இடம் நல்லா இருக்கணும்னா அங்க யார் வேணும்? ஒரு முதலமைச்சரா இருந்தாருன்னா அந்த தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கணும். அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம ஃபுல்லாவே என்ன இருக்கணும்? நம்ம எல்லா பகுதிகளிலும் யாருடைய ஆளுகை இருக்கணும்? ஏதாவது பகுதிகளில் ஆளுகை இல்லைன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? அதனால தான் இன்னைக்கு விசுவாசத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்.
நான் சொல்றது குடும்பத்தின் மீது அதெல்லாம் விட்டுடுங்க. நம்முடைய குணாதிசயங்கள்ல கர்த்தருடைய ஆளுகை இருந்தாலே போதும், குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஆயிடும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த விசுவாசம் நாமெல்லாம் வந்து பிறக்கிறப்பே வாங்குறது இல்லை. யார் கொடுத்தா நம்ம விசுவாசத்தை? அதையும் நான் காட்ட போறேன். அப்ப அந்த விசுவாசத்துல யாருடைய ஆளுகை இருக்கணும்? கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் வந்து உலகத்துல நடந்த ஆளுகைகள் தான். இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. சரியானபடி நம்ம கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். ஒரு ஹிட்லருடைய ஆளுகை எப்படி ஒரு உலகத்தையே நாசம், அந்த ஊரையே நாசப்படுத்துறது போல, சரியான ஆளுகையில நம்ம இல்லைன்னா யார் நம்மளை ஆளுகை செய்வா? இது தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கலாம், ஒரு ஊழியத்துல கூட எடுத்துக்கலாம். இப்ப ஊழியத்துல கர்த்தருடைய ஆளுகை இல்லைன்னா எங்க என்ன நடக்கும்? இப்ப ஹிட்லர் ஆளுகை செய்யும்போது என்ன நடந்தது? தேசத்துல சேமமா இருந்தாங்களா? எத்தனை பேர் இறந்தாங்க? யூதர்களை கொண்டாரு. எத்தனை பேர் இறந்தாங்க? அவர் எதிர்த்தவங்க எல்லாரையும் என்ன பண்ணாரு? அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய ஆளுகை இல்லாத ஒரு ஊழியம் நடந்தா கூட சொல்றான், ஆத்துமாக்களுடைய இழப்புகளுக்கு யார் காரணமாயிடுவா? யார் காரணமாயிடுவா? அந்த ஊழியக்காரர் காரணமாயிடுவாங்க. இப்ப எவ்வளவு, அப்ப கர்த்தருடைய ஆளுகை எவ்வளவு முக்கியம் பாருங்க. குடும்பத்துல சரியான கர்த்தருடைய ஆளுகை இல்லைன்னா என்ன ஆகும்? நஷ்டத்துக்கு மேல. அப்போ இது எவ்வளவு ஆளுகை முக்கியமா இருக்கு பாருங்க. ஒரு குடும்பத்துல, தனிநபர் வாழ்க்கையில, எல்லாத்துலயும் யாருடைய ஆளுகை முக்கியம்? இந்த டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்லயும் நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எந்த ஒருவருடைய ஆளுகை தேவைப்படுது. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி ஒரு நாள்ல முடிகிற செய்தி இல்லை. இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். ஆளுகைன்றது ஆணவத்தின் உச்சகட்டமா கூட இருக்கும். ஆளுகை என்பது பாசத்தின் உச்சகட்டமா இருக்கும். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், ஆணவத்தின் உச்சகட்டம்னா அது எது? யார் ஆண்டா? பிசாசும் சுயமும் துன்மார்க்கம் அதெல்லாம் ஆண்டா ஆணவத்தின் உச்சகட்டமா. ஹிட்லர்ன்ட்டீங்க, பரவாயில்ல, இன்னும் அந்த சாப்டர்ல இருந்து வெளியே வரல, அதுக்கு பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்மளை வந்து யார் ஆண்டா? அது பாசத்தின் உச்சகட்டம். வெரி குட் பா, கரெக்ட் தட்டலாமே. அவர் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஆளுமா, இந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் ஒதுக்கி வச்சிருக்கிறான்பா, அவர் வேணாம், அவர் என்ன ஆளக்கூடாது, அது மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்தா நீங்க மாத்திக்கணும். இப்ப ஆமா ஆமா ஆளுகை குறிச்சு அவங்க வார்த்தை விட்டாங்க, நான் போய் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வேலையில நம்மள எல்லா பகுதிகளையும் ஆளணும்னா இந்த குணாதிசயங்கள்ல அவர் கரெக்டா, நான் ஒரு சில குணாதிசயங்களை எடுத்திருக்கேன். அந்த குணாதிசயங்கள்ல கர்த்தருடைய ஆளுகையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல ஒரு ஆளுகை செய்யறது நம்ம புரிஞ்சுப்போம். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு வந்து நம்ம சொன்ன ஆளுகை என்பது 100% ஆளுகையில பாசத்தை உட்புகுத்தி ஒருத்தர் சொல்ல கொடுக்க முடியும்னா அது கர்த்தரால தான் முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஆண்ட யாரா இருந்தாலும் சரி 100% பாசத்தெல்லாம் வச்சு சொல்ல மாட்டாங்க, ஆள மாட்டாங்க. நம்மளை ஆளுகிற நபர் பாசத்தை உட்புகுத்தி நம்மளை ஆளுபவர். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? நல்லா வந்து நல்லா மேடையில தட்டி சொல்லுவேன். இந்த செடியெல்லாம் வேற இருக்கு, உடனே கீழே விழுந்துடும் செடி. அதனால கரங்களை நல்லா உற்சாகமா தட்டலாங்க. அந்த தெய்வம் வந்து எவ்வளவு நல்லா தெய்வம் பாருங்க. வேற புதுசா செடி வச்சிருக்காங்க, நல்லா வளரட்டும். அது போய் சாப்டர் போகுது, வேற எங்கேயும் போகுது. அப்ப புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன சொன்னேன்? ஆளுகை, அந்த ஆளுகை நம்ம மேல இருக்கும் பொழுது உண்மையிலேயே வந்து அது வந்து ஒரு சிறப்புக்குரியதாக மாறிடும். அது ஒரு நம்ம எல்லாருமே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு விஷயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு அழகான ஒரு வடிவமைப்புல வந்துடும். ஆமென். அது வந்து யார் ஆண்டா? ஒரு தேசத்தை ஒரு நல்ல கர்த்தருடைய ஆளுகை இந்த தேசத்துல இருந்ததுன்னா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதே இடத்துல தான் நம்மளும் ஒரு தேசம் நம்மளே போட்டுங்க. அந்த தேசத்தை எடுத்துட்டு யாரை போடுங்க? நம்ம மேல ஒரு ஆளுகை செஞ்சா நம்ம மகிழ்ந்து களி கூறுவோம். துன்மார்க்கர் ஆண்டாதான் அது என்ன இருக்கு? களி கூறும் இருக்காது. ஆனா கர்த்தர் ஆண்டா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ அதுல வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், நம்ம விசுவாசத்துல அவருடைய ஆளுகை இருக்குதான்றதை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆளுகை என்பது உண்மையிலே நம்ம வந்து விசுவாசத்துல நம்மளுடைய ஆளுகை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பெரிய சுதந்திரவாளின்றதை நம்ம புரிஞ்சுப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா உண்மையான ஆளுகை நம்மளை நியாயமான சுதந்திரவாளியாக மாற்றுகிறது. உங்களுக்கு நல்லா அவங்க சந்தோஷமா வச்சுக்க சொல்லி பிசாசு ஏமாத்துவான். அதுதான் உண்மையிலேயே நம்ம அடிமைத்தனமா மாத்துது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழே எவன் வரானோ அவன் தான் உண்மையான சுதந்திரவாளி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சுதந்திரமா இருப்பேன், அவர் விட்டுட்டு போறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க? அவங்க தான் உண்மையிலே அடிமைத்தனத்துல. இந்த செய்தியுடைய முக்கியமான நோக்கத்தை சொல்லிட்டு நான் உள்ள போறேன். இந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பார்க்க போற இந்த செய்தி நமக்கு பலன் தரும். ஹல்லேலூயா. ரோமர் 6:12 இது நம்மளை ஆளக்கூடாதுன்றது தான் இந்த செய்தி. ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக
என்னங்க சொல்லுங்க? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் ஆண்டா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? நம்மளால போக முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மள ஆண்டா நம்ம எங்க போவோம்? இது இந்த மெயின் கான்செப்டை மைண்ட்ல வச்சுங்க. ரோமர் 6:12 வச்சுங்க. இப்ப நான் சொல்ல போற அடுத்த வாரங்கள் எல்லாம் நம்ம கரெக்டா நம்ம கர்த்தருடைய ஆளுகை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா பாவம் நம்ம சரீரத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? ஆள முடியாத அளவுக்கு கர்த்தர் நடத்திடுவார். ஹல்லேலூயா. சோ அதனால அது தயவு செய்து மறந்துடாதீங்க. நான் நடுவுல கேட்பேன், எதுக்காக இந்த செய்தி மெயினான இது? ரோமர் அது இருந்தாதான் என்ன கர்த்தர், அந்த பாவம் என்ன ஆளாம இருந்தாதான் யார் என்ன கர்த்தர் ஆளுகை செய்ய முழுமையா நடத்த முடியும். சோ அதை நீங்க மனதில் இருத்தி கொள்ளுங்க. சோ அதை மையப்படுத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். ஃபர்ஸ்ட் நம்மள ஆளுகை செய்ய போற ஒரு குணாதிசயம் விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை கர்த்தர் ஆளுகை செய்ய முடியுமா? நம்ம எல்லாமே விசுவாசத்தை பெற்றவர்கள், நம்ம விசுவாசிகளா ஆயிட்டோம். ஆனா பாருங்க, நம்ம எனக்கு இயேசு மேல எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்குங்க. அவர் எப்பவுமே சூப்பர். ஏன் சொல்லுங்க? நம்ம வந்து கொஞ்சம் தான் விசுவாசம் வைப்போம். ஆனா நமக்கு பேர் என்ன வச்சாரு? விசுவாசின்னு வச்சாரு. யாராவது அந்த மாதிரி செய்வாங்களா? வைப்பாங்க. இப்ப ஒரு குழந்தை இருக்கு. இந்த பிள்ளை வந்து நாளைக்கு டாக்டர் ஆக போகுது. ஒரு அந்த எய்ம்ல நீங்க ஸ்கூல் சேர்க்கறீங்கன்னு வச்சுங்களேன். எல்கேஜி சேர்க்கறீங்கப்பா. எல்கேஜி வாங்குற அந்த சீட்டு வாங்கி எல்கேஜி பட்டம் போறதுக்கே எவ்வளவு நாள் ஆகுது? அவன் ஃபீஸ் கட்டி வாங்குறதுக்கே அவன் மூச்செல்லாம் போய் இதுவாயிடுது. கொஞ்சம் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ எல்கேஜி சீட்டு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த பிள்ளைய எல்கேஜியில் சேர்த்துட்டு அந்த பிராக்கெட்ல டாக்டர்னு யாராவது போடுவாங்களாப்பா? ஏன் போட மாட்டாங்க? அவங்க அப்பா அம்மாவுக்கு டாக்டர் ஆக போது ஒரு சந்தோஷம், ஓகே. ஆனா யாராவது ஸ்கூல்ல டாக்டர், உங்க பேர் என்னப்பா? டாக்டர் ரக்ஷனா மாமா அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? அவன் இப்பதான் எல்கேஜி எத்தனை படிக்கிறோமா? எல்கேஜி நம்பர் 11, இப்பதான் 11 படிக்கிறான். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுவாரு? ரக்ஷனா டாக்டர் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? ஆனா நம்மள தேவன் விசுவாசின்னு சொல்றார். கரங்க தட்டி அவர் நாமத்தை மேம்படுத்தலாமா? உங்களை பரிசுத்த வாட்டியாக பார்க்கிறார், உங்களை பரிசுத்தவானாக பார்க்கிறார். அவர் எல்லாமே நம்மளை உயர்வாதான் பார்க்கிறார். உங்களை ஒரு மாதிரி மரித்தவன் போல உங்களை காணலாம், உங்களை உயிருள்ளவனாக உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை உங்களை முடிஞ்சு போனவனா உலகம் பார்த்துச்சுன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையை தோக்கத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை வியாதி உள்ளவனா அவன் சொந்தக்காரன், அவன் பிள்ளைங்க பார்த்தா உன்னை ஆரோக்கியம் உடமாக அவர் பார்க்கிறார். கரங்க தட்டி அவர் நாமத்தை மேம்படுத்தலாமா? அவருடைய பார்வையே வித்தியாசமானது, டிஃபரெண்டான ஆங்கிள். அதுதான், அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அந்த விசுவாசத்துல ஃபர்ஸ்ட் நம்மள பூஸ்ட் செய்கிறவர் நம்ம ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் என்ன பண்றாரு? என்கரேஜ் பண்ணி பூஸ்ட் பண்றவர். ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் சொல்ல போறேன், இப்பதான் ஆளுகைக்குள்ளே வர போறேன். அதோட நம்ம தேவனுடைய வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கிறோம். நம்மள வியாதியிலிருந்து குணமாக்குறாரு, நம்மளெல்லாம் நல்லதா, நம்மள உயர்வா நினைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அதை தாண்டிய ஒரு நடத்துதல் இருக்கும் பொழுதுதான் அந்த விசுவாசத்துல அவருடைய ஆளுகை வெளிப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு போகணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை குறித்து சொல்லியிருக்கிறேன். அதுல கர்த்தருடைய ஆளுகை நம்ம அதாவது வெறும் வந்து நம்மளை வந்து பூஸ்ட் செய்வது மட்டும் கிடையாது. அவர் என்ன பண்றாரு? நம்மள விசுவாசம் மீது நம்ம விசுவாசம் மேல ரூல் பண்ணி நடத்துகிறார். அதனால்தான் இந்த வசனத்தை வாசினா உங்களுக்கு புரியும். எபிரேயர் 12:1 வாசிங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கு, அவர் கொடுத்த விசுவாசம். இந்த விசுவாசம் எபிரேயர் 12:1. நோட் பண்ணீங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப விசுவாசம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? அப்ப நான் சொன்னது இந்த செய்தி கரெக்டா இல்லையா? விசுவாசம் யாருடைய ஆளுகையில இருக்கு? இருக்கணும். ஏன்னா நீ இடம் கொடுத்தாதான் அந்த விசுவாசத்துல ஒரு ஆளுகை செய்வார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க 30 வருஷம் கூட சபையில வரலாம், ஆனா அதே விசுவாச லெவல்ல நீங்க இருக்க முடியும். எந்த விசுவாச லெவல்ல? கர்த்தரை ஆசீர்வதிப்பார், நோயிலிருந்து விடுதலையாக்குவார், அதெல்லாம் தெரிஞ்ச கருத்து தான். பட் அடுத்த லெவலுக்கு போகணும்னா விசுவாசத்துல கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோவான் 6:60 நிறைய பேர் அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி தான் ஆசீர்வாதம் குறிச்சு ஒரு ஜனங்க வந்துச்சு. ஆனா அடுத்த லெவலுக்கு கொண்டு போற விசுவாசத்தை ஆளுகை செய்து நடத்தி கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. எல்லாருமே கூட இருக்கிற சீடர்கள் தான் ஓடி போயிட்டான் அவர் நோக்கி. யோவான் 6:60 வாசிங்க.
என்னங்க இது? அப்ப விசுவாச ஆளுகைன்னா என்ன பண்ணணும்? கர்த்தருடைய விசுவாசத்துல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உலகத்துல உங்களை ஆசீர்வதிக்கணும், அது உண்மைதான், அவருடைய விருப்பம் தான். உங்களுக்கு வியாதியிலிருந்து இதெல்லாம் ஒரு இது பண்ணணும் தான். அது உங்க விசுவாசத்தை பூஸ்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுது. ஆனா அதை தாண்டிய ஒரு நோக்கம் இருக்கிறது. அது முற்றிலுமாக அது என்ன நோக்கம்னா பரம் சார்ந்த நோக்கம். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாச ஆளுகை சார்ந்த. கர்த்தர் விசுவாச ஆளுகை செஞ்சாலே நிச்சயமாக உங்களை என்ன பண்ண மாட்டாரு? சேஃப்டியா கொண்டு போவார். எங்க கொண்டு போகணுமோ எங்க கொண்டு போவாரு? சேஃப்டியா கொண்டு போவார். அதனால இந்த இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த யோவான்ல பார்த்த இந்த கூட்டத்தார போல நாம் இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகள் பரத்துக்குரியவர்களா நடத்தும். ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அற்புதங்களுக்காக அவரை நோக்கி வந்த அந்த கூட்டம் கடினமான உபதேசம் என்று அவரை விட்டு போறதுக்கு காரணம்னா, ஜீவ அப்பம் நானே நாங்க சொல்றாரு. என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், நான் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக சொல்லி பரத்துக்குரிய காரியங்கள் குறித்து அங்க பேசிட்டு இருக்காரு. யோவான் 6 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அந்த ஜனங்க யாருமே என்ன பண்ணல, காது கொடுத்து. இந்த கடைசி காலங்கள்ல இதுதான் பிரச்சனையே. ஆசீர்வாதங்களை குறித்து பேசும்பொழுது கர்த்தர் அந்த இயேசு அற்புதம் செய்கிறவராக அவரை குறித்து பேசும்பொழுது காது கொடுத்து கேட்கிற ஜனங்க சத்தியத்தை குறித்து பரத்திற்கு கொண்டு போகிற வார்த்தைகளை குறித்து பேசும்பொழுது கடினமான உபதேசம் என்று விட்டு போகிற காலத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்காக நான் மனம் வருந்துறேன். எத்தனை பேர் வருந்துறீங்க? ஆனா அந்த வருத்தத்திலையும் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கறதுக்காக கரங்க தட்டி தேவன் நாம் தான் மயப்படுத்தலாமா? கடினமான உபதேசமா இருந்தாலும் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போற வார்த்தை அவர்தான். எங்க பேதுரு போல அப்பதான் பேதுரு போல சொன்னா கர்த்தர் நம்மள ஆளுகை செய்யறார் விசுவாசத்துல. பேதுரு அவங்க சொல்றாரு பாருங்க. அவருக்கு பிரயோஜனமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனங்கள் யாருக்கிட்ட நாங்க போவோம் ஆண்டவரே? உங்க விசுவாசம் இந்த மாதிரி இருக்கா? ஆசீர்வாதம் இவரால கொடுக்க முடியல, இன்னொருத்தவங்க கிட்ட ஓடி போயிடுறவங்க இருக்கிறாங்க. இந்த நோயில இருந்து விடுதலையாக்க முடியல, இன்னொருத்தவங்க போய் பார்க்கலாமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா போவங்க இருப்பாங்க. ஆனா இவரை தவிர வேற யாருங்க நித்திய ஜீவனை கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. இவரை தவிர ஒருத்தர் யாராவது நித்திய ஜீவனை கொடுக்க முடியுமா? இப்ப இந்த மாதிரியான விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்களும் நானும் யாருடைய விசுவாசம் நம்ம விசுவாசத்தை ரூல் பண்றது யாரு? இத்தனை நாள் என்னை ரூல் பண்ணிட்டு இருக்க இந்த விசுவாசம், எனக்கு கொடுத்த இந்த பொன்னான விசுவாசம் யாரால ரூல் செய்யப்படுகிறது? இன்னைக்கு நான் கேட்கிறேன் கேள்வி, யாரால ஆளுகை செய்யப்படுகிறது? கர்த்தரால ஆளுகை செய்யப்பட்டிருந்தா என்னுடைய காரியங்கள் என்னதான் எனக்கு உலகத்தில் ஆசீர்வாதம் இருந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி என்னுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? இன்னைக்கு அதெல்லாம் விட்டா கூட நான் யாரை விட மாட்டேன். அது போகும் வரும். ஆனா இயேசு கிறிஸ்து போகும் வரும் லிஸ்ட்ல இல்ல. அவர் என் கூட எப்பவுமே இருக்கணும். கரங்க தட்டி அவன் நான் மேம்படுத்தலாமா? அதுதான் என்னுடைய விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா அவனை எவனுமே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பதான் அந்த வார்த்தையை நீங்க தைரியமா சொல்லலாம், மைக்கு போட்டு கூட சொல்லலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அந்த மாதிரி விசுவாசம் கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கிற மனுஷனை யாருமே தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் அவன் தான் உயர்ந்த அடைக்கலத்துல வாழ்வோத்தான். அவன் தான் இந்த கடினமான உபதேசத்தை எவன் ஏத்துக்கிறானோ, கர்த்தருடைய வார்த்தை இனிக்கும் வார்த்தைகளாக, உங்களை விடுதலை தரும் வார்த்தைகளாக ஆரம்பத்தில் இருக்கும். போக 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 அது உங்களுக்கு கசப்பா தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, அது உலகத்துக்குரியவர்களா இல்ல. ஏன்னா அவர் யாரு? இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அவர்கிட்ட வந்துட்டாலே முதல்ல உங்களை குணமாக்குறதுக்கு எல்லாம் பண்ணிடுவாரு. ஆனா நிச்சயமாக அவர் பரத்துக்குரிய காரியங்களை தான் பேசுவார். ஏன்னா அவருடைய முதல் வார்த்தையை நீ மனம் திரும்புங்கள். இது கேட்கறதுக்கு கடினமா இருந்துச்சுன்னா திருத்திக் கொள்ள வேண்டியது ஒரு ஊழியக்காரரோ கர்த்தரோ இல்ல. யார் திருத்திக்கணும்? நம்மள திருத்திக்கணும். என் காதை திருத்திக்கணும். காது செவிட்டு காதா இருந்தா யார் திருத்திக்கணும்? ஏன்னா உங்களை விட்டு எங்க ஆண்டவரே நான் போவேன். அப்பதான் அந்த விசுவாசம் ரூல் பண்றது யாரு? இப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, நோட் பண்ணீங்க. பரத்துக்குரிய காரியங்கள்ல என் கவனம், என் விசுவாசம், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொன்னான விசுவாசம் பரத்துக்குரிய காரியங்களை நடத்தலன்னா என் விசுவாசத்தை ரூல் பண்றது நான் யாரு? ஆளுகை செய்யறது யாரு? ஒண்ணு நானா இருக்கணும், இல்ல பிசாசா இருக்கணும். ஆனா அது எதுவுமே எனக்கு தேவையில்லை. என் விசுவாசம் யார் ஆளுகை செய்யணும்? என்ன ஆசீர்வாதங்கள் வந்தாலும் நோட் பண்ணி வரட்டும். என் பக்தி அந்த விசுவாசத்தை டச் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அது நாளைக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி என் விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஒரு 2 பேரை காட்ட போறாங்க. ஒண்ணு, இந்த 2 பேருமே 2 கண்ணுங்க மாதிரி. சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேருமே
இந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணோட யாராவது ஆலயத்துக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பார்த்து என்ன பண்ணுவீங்க? அன்பா வரவேற்பீங்களா? பயந்து ஓட மாட்டீங்க? ஒரு கண்ணோட வராங்களா, எப்படி இருக்கும்? பயப்படுவோம்ல. ஆனா வாழ்க்கையில இந்த ரெண்டுமே தேவை. உலகத்துல ஆசீர்வாதங்கள் தேவை, அதுல விசுவாசம் தேவைதான். ஆனா ஆசீர்வாதங்களுக்காக அந்த விசுவாசத்தை நான் அடகு வைப்பவன் அல்ல. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னா ஆபிரகாம். யாரு? முற்றிலும். இது நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும். கொஞ்சம் நீங்க காதை கொடுத்து கவனிங்க. அடுத்து ஒரு நபரை காட்ட போறேன். பவுல். யாரு? அவர் முற்றிலும் ஆவிக்குரிய செகண்ட் சாப்டர். இந்த சாப்டர் என்ன சாப்டர்? அவர் உலக சொத்துக்களுக்காகவோ ஆசீர்வாதங்களுக்காகவோ இல்லை. அவர் முழுக்க முழுக்க எதுக்காக இருக்கிறாரு? அதுக்காக தான் அந்த நபரை சூஸ் பண்ணேன். இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா ரெண்டு கண்ணா பார்க்கணும். இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ரெண்டு பகுதியை நம்ம விசுவாசத்துல நம்ம வைக்கணும். ஒண்ணு, உலகத்துல நம்ம ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆசீர்வாதம் எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு யார் முக்கியம்? கர்த்தர்னு வச்சிருந்தீங்கன்னா உங்களை யார் ரூல் பண்றா? அதுக்கு உதாரணமா ஆபிரகாம் காட்ட போறான். இன்னொருத்தர் அவர் முற்றிலும் உலகத்துக்குரிய, டோட்டலாவே அவர் யார்? அவர் இந்த உலகத்துக்குரியவரே இல்லை. இந்த குப்பையும் நஷ்டம் என்று சொல்லுவது கிறிஸ்துவுக்காக தன் சிலுவையில் தன்னுடைய ஆசைகளை அவரை நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிற உங்க இன்னொரு பர்சனுக்காக ஒப்பிட்டு பார்த்துங்க. இதில் நம்ம எந்த ரெண்டு பகுதி என்ன சொன்னேன்? இங்க வந்து எல்லாருக்குமே உலக ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? வேணும். ஆனா வந்தாலும் கர்த்தருக்காக யார் முக்கியமா இருக்கணும்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னா ஆபிரகாம். யோபு கூட சொல்லலாம், லைட்டா இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமா ஸ்பிரிச்சுவல். நமக்குள்ள ஸ்பிரிச்சுவல் இருக்குல்ல, பக்தி உள்ள ஒருத்தர் இருப்பான். யார் அவன் பக்தி உள்ள ஒருத்தன்? பவுலா? நான் சொல்லுங்க போனா யாரு பக்தி உள்ளவன்? கர்த்தருக்குரிய அந்த சத்தியத்தை குறித்து அதுல என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு அதுல பார்க்கணும். அப்ப பவுலை குறிச்சும் பார்க்க போறோம். இது முற்றிலும் வேறுபட்ட பகுதியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பகுதி ஆபிரகாம் குறிச்சு காட்ட போறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம விசுவாசம் இந்த பட்டும் படாம இந்த 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோமே யோவான்ல, ஆசீர்வாதத்துக்காக வந்து போற விசுவாசம் இல்ல. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்காக வந்துட்டு நான் விட்டுட்டு போறேன் அந்த மாதிரி விசுவாசம் தான் நம்ம கர்த்தருடைய ஆளுங்க இருக்காது. கர்த்தருக்குள்ள என்ன ஆசீர்வதிச்சாலும் நீ என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையிலே விசுவாசமா இருப்பேன். அந்த மாதிரி விசுவாசமா உங்க விசுவாசம் மாறணும்னா அதுக்கு ஒண்ணே ஒண்ணு, நம்மளுடைய விசுவாசம் யாருக்கு ஆளுகை செய்யணும்? கர்த்தர். இப்ப பாருங்க, ஒரு உதாரணம் காட்ட போறேன். கர்த்தருடைய ஆளுகை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எங்க துவங்குகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். எங்கப்பா பைபிள் எடுக்கவே இல்லை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுங்க. இது கொஞ்சம் பழைய ஏற்பாடு. இது உலக ஆசீர்வாதத்துல நம்ம விசுவாசத்துல கர்த்தருடைய ஆளுகை எப்படி இருக்கணும்ன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இதோ இங்க இருக்கு ஆதியாகமம். கவனிங்க, கர்த்தர் ஜீரோவாக அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் துவங்குறார். விசுவாசத்தை முழுக்க விசுவாசம். ஆபிரகாம்னா என்ன வருது வார்த்தை? முழுக்க விசுவாசம். கர்த்தரை நம்பி அங்கிருந்து கிளம்ப அவருடைய வாழ்க்கையை அங்கிருந்து ஜீரோல வந்து நோட் பண்ணிங்க, பேனால கூட எழுதி வச்சுக்கோங்க. ஜீரோல வந்து இவருடைய வாழ்க்கையும் துவங்குது, பவுலுடைய வாழ்க்கையும் ஜீரோல வந்து துவங்குது. ஏன்னா அவர் பழைய வாழ்க்கையை ஜீரோ ஆக்கிட்டார் கடவுள். அங்கிருந்து துவங்குது ஸ்பிரிச்சுவல். அது நீங்க இது உலகம் சார்ந்த காரியத்துக்காக சொல்றேன். எப்படி நீட்டா நடந்துக்கணும். உலகத்துல நம்ம இருந்தாலும் ஆசீர்வாதம் வந்தாலும் கர்த்தரை உறுதியா நம்ம விசுவாசம். அதுதான் ஆபிரகாம். சோ இந்த ஆபிரகாம் அழகா நீட்டா துவங்குது. எப்படி ஆசீர்வதிக்க போறாரு? நான் உன்னை இவ்வளவு காரியங்களை சொல்லி நீ வீட்டுல போய் வாசிங்க. உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை டீச் பண்ணிருக்காரா இல்லையா? இது நம்ம விசுவாசத்தை பூஸ்ட் பண்றது. விசுவாசத்தை பூஸ்ட் பண்றாரு, கரெக்டா இல்லையா? நம்மள விசுவாசத்தை கொடுத்து அதை பலப்படுத்துறாரு. ஆசீர்வாதங்கள்லாம் கொடுப்பேன்னு சொல்றாரு. நிச்சயமா கொடுத்தாரா இல்லையா? கொடுப்பார். ஆனா உடனே எல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. அந்த விசுவாசத்தை ரூல் பண்ண விரும்புகிறார் கர்த்தர். என்ன சொல்றாரு? அந்த விசுவாசத்தை ரூல் பண்ண விரும்புறார். அப்ப என்ன நடக்குதுன்னா, எடுத்த உடனே ஆசீர்வாதங்களால யாரை நிரப்பல? ஆபிரகாம். அந்த என்ன விசுவாசிக்கிறேன், நான் சொன்ன இடத்துக்குலாம் நீ போறியாப்பா, ஓகே. உன்னுடைய விசுவாசத்தை நான் என்ன பண்றேன்? விசுவாசத்தை பரீட்சை பார்க்க, அந்த விசுவாசத்தை ரூல் பண்ணணும்னா அவர் எடுத்துக்கிறார். அந்த பொண்ணான விசுவாசம் யார் கொடுக்குறா? உங்கள விசுவாசத்தை தோக்குறவர் யாருங்க? விசுவாசத்தை தோக்குகிறவர் யாரு? அப்ப முடிவு வரல நம்ம நடத்தணும், அவர் தான் நடத்தணும். அப்ப இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்லி தருகிறார். ஆபிரகாமுக்கு புரிய வைக்கிறார். ஆபிரகாம் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அந்த தப்பு பண்ணல. புரியுதா நான் சொல்றது? புரிஞ்சுக்கல? இங்க ஒரு தப்பு பண்ணிருக்காரு. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்? இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஆனா அந்த மிஸ்டேக்ல அவர் கர்த்தருடைய ஆளுகை தன் விசுவாசத்தின் மீது இருப்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆதியாகமம் 12:9 வாசிங்க.
ஆ எங்கே போயிட்டாங்க? இங்க ஒரு தப்பு பண்ணிட்டாரு. முன்னாடி அவருடைய சத்தத்தை கேட்ட அந்த விசுவாசத்துல கர்த்தருடைய ஆளுகை இருந்து நடத்துகிற அந்த ஆசீர்வாதம் கொடுத்து நடத்துற அந்த சத்தம் அடுத்து அவருடைய சத்தத்துக்காக வெயிட் பண்ணாரா? என்ன பண்ணாரு? போட்டிருக்காங்க அங்க தெற்கே பயணம் போனாருன்னு கர்த்தருடைய சித்தத்தின்படி போனாராங்க. என்னங்க அது? கர்த்தர் சொல்லி கொடுத்து போனாரா? அங்க என்ன போடப்பட்டிருக்கு? 9ஆம் வசனம், அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு கர்த்தர் போ சொன்னாராங்க. ஓ சொல்ல கர்த்தருடைய வார்த்தை வரும் வரை அவர் என்ன பண்ணல? காத்திருக்கவில்லை. அங்க என்ன நடந்தது பிரச்சனை பாருங்க. கர்த்தருடைய அப்போ உங்க ஆசீர்வாதம் கொடுக்குறாரு உங்க வாழ்க்கையும் அப்படிதான். ஸ்பிரிச்சுவலா எடுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வாக்குத்தத்தங்களை கடவுள் கொடுப்பாரு. ஆனா உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு, உங்க விசுவாசத்துல அவர் ஆளுகை இருக்கிறத அவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணா அவருடைய சத்தத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? அது தொடர்ந்து உங்க விசுவாசம் நடத்தப்படணும்னா, உங்க விசுவாசம் அவரால் நடத்தப்படணும்னா உங்க சுயமா நீங்க என்ன பண்ணக்கூடாது? டிசிஷன். ஆனா இது அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. புரிஞ்சுக்கிட்டதை ஒரு இடத்துல வெளிப்படுத்துறாரு. அதனால தான் நான் பேசுறேன். இப்ப இந்த இடத்துல வந்து புரிஞ்சிக்காம அவர் கிளம்பிட்டாரு. எங்க போயிட்டாரு? தெற்கே பிரயாணம் பண்ணி போனாரு. அங்க பஞ்சம் என்ன இருந்ததுனால என்ன ஆச்சு? அவர் எங்க பண்ணாரு? எகிப்துக்கு. அங்க போனதுல என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சார் தெரியுமா உங்களுக்கு? கீழே வாசிச்சு பாருங்க. பார்வோன் அங்க இருக்கிற அரசன் வந்து அவன் மனைவி மேல ஆசைப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாரு. அது தெரியல. அந்த சமயம் எத்தனை பேர் தெரியும்? அது வந்து கஷ்டப்பட்டு, அதாவது கர்த்தர் தான் பாதுகாத்தாரு. கரெக்டா இல்லையா? இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்க விசுவாசத்தை கர்த்தர் ரூல் பண்ண நீங்க இடம் கொடுக்கலன்னா என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? அங்க என்னென்ன பிரச்சனைகளை அவர் சந்திச்சார் பாருங்க. மனைவிய சகோதரின்னு சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. கஷ்டப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டியதா போயிடுச்சு. ஆனா கர்த்தர் தான் காப்பாத்தினார். ஹல்லேலூயா. அங்கெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்து இன்னொரு இஷ்யூ அங்க வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எகிப்துக்கு போனதுனால யார் வந்தா கூட சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்துல இருந்து யாருங்க வந்தா? நீங்க 13ஆவது வாசிச்சீங்கன்னா மிருக ஜீவன்கள் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா மாறிட்டார். 13:2. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். கூட யார் வந்தா? இன்னொருத்தவங்க ஆகாரு. எங்க இருந்து வந்தாங்க? ஆகாரு. அங்க போனதுல தாங்க வேலைக்காரங்களாம் வந்தாங்க. அவங்க பெரிய வேலைக்காரர்கள்லாம் வந்து பெரிய சீமானா மாறினது யாரு? எகிப்துல இருந்தாங்க ஆகார் வந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ரூல் பண்ணி அவர் சொன்ன பேச்சு கேட்டு உட்கார்ந்தாருன்னா தெற்கே போயிருக்க மாட்டாரு. அவர் எங்க சொல்லுவாரோ அங்க அவர் போயிருக்கலாம். அது ஒரு சின்ன அந்த மிஸ்டேக் பண்ணதுனால பார்வோன் கிட்ட மாட்டினாரு. பிளஸ் கூட யார் வந்தா? தலைவலியா அந்த ஆகார் வந்து இன்னைக்கு என்ன ஆகுது? அங்க இருந்து பறக்கிற ஒரு சந்ததி வருது. என்ன சந்ததி? இஸ்மவேல். ஆகார் எங்க இருந்து வந்தாங்க? எகிப்துல இருந்து. அந்த வசனம் கூட எகிப்து தேசத்தாலாகிய. அப்போ நீங்க புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இன்னைக்கு வாழ்க்கையில இது நான் மறுபடியும் கொஞ்சம் 2 கண்ணு சொன்னேன். உலக சம்பந்தமான ஆசீர்வாதங்களை பெருகிறதுல நம்ம வந்து கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறத புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மள ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் கூட அவரை நடத்துறதுல நீங்கள் நான் என்ன பண்ணணும்? அந்த ரூல் பண்றதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். இதே காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? இதே காரியத்தை ஆபிரகாம் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிட்டாருங்க. மனுஷன் சாவர வரலும் அந்த அந்த கர்த்தருடைய சொல் பேச்சு கேட்காம எதையுமே செய்யறதில்லை. அதனாலதான் அந்த மனுஷன் விசுவாசிகளின் தகப்பன் என்ன பண்ணார்? கரங்களை தட்டி அவர் கரத்தை தட்டலாமா அவருக்கு? அந்த ஆபிரகாமுக்கு நல்லா. இன்னைக்கு நாமளும் அப்படி மாறணும். நம்ம விசுவாசத்தை கர்த்தர் ரூல் பண்ணணும். இப்போ இதே மாதிரி எல்லாரும் பைபிள் வச்சிருக்காங்க, அதனால கரம் தட்டல. கரெக்டா இல்லையா? இப்போ வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல அவர் சுதாரிச்சுக்கிட்டார். என்ன சொல்லுங்க? உங்க வாழ்க்கையும் அப்படிதான் நடக்கும். கர்த்தர் விசுவாசத்தை ரூல் பண்ணிட்டே இருப்பாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி நஷ்டங்கள்லாம் வரும். பார்வன்ட்ட மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அந்த கர்த்தருடைய ஆளுகையில் இல்லாம அந்த விசுவாசத்தை விட்டுனா தேவையில்லாம ஆகார் போன்ற பிரச்சனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில வரும். இன்னைக்கு நீ புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நம்ம விசுவாசத்தை யாருக்கு ஆளுகை செய்யணும்? அந்த ஆசீர்வதிக்க வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் நிச்சயமா நம்ம நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இன்னைக்கு அந்த ஆபிரகாம் பாருங்க, இதே மாதிரி ஒரு இஷ்யூ வருது. யாருக்கு? ஆபிரகாமுடைய லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன நடந்தது? ஆதியாகமம் 13 எடுங்க. வாக்குவாதம் உண்டாயி 2 பேரும் என்ன பண்ண போறாங்க? ஆதியாகமம் 13 எத்தனை வசனம் சொல்லிடுமா? நோட் பண்ணிப்பாங்க. 7ல இருந்து வருது. பிரச்சனை வந்து பிரியுறாங்க. அதுல 9ஆம் வசனம் வாசிமா.
இருக்கிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது அது ஒரு நிமிஷம் இருங்க. தெற்கே பிரயாணப்பட்டு போனா கர்த்தருடைய சத்தத்துக்கு ஆளுகைக்கு தன்னுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்காம இருந்தனால என்னாச்சு? பிரச்சனை வந்து யார் சுதாரிச்சுக்கிட்டா? இப்ப அவர் எப்படி மாறிட்டாரு? படிங்க. என்ன சொல்றாரு அவரு? இந்த பார்ப்பா, நான் வலதுபுறம் தான் போறேன், கர்த்தருடைய சொல்லி பேச்சு கேட்காம. என் அப்படி இருந்தாரு. நீ வலதுபுறம் போ, எனக்கு பிரச்சனை இல்லை. இடதுபுறம் போனியா, எனக்கு பிரச்சனை இல்லை. நீ என்னை எங்க விட்டாலும் என் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா, என்ன விசுவாசத்தை அவர் ரூல் பண்ணாருன்னா என்ன சரியா கொண்டு போவார். கரங்க தட்டி அவர் நான் பயன்படுத்தலாமா? என்ன சுடுகாட்டுல விட்டுட்டு போனா கூட அங்க இருந்து என் தெய்வம் ஒரு வார்த்தை என்ன நடத்தும். அப்படி விசுவாசிங்கன்னா அதுதான் உங்க விசுவாச கர்த்தர் ஆளுகை செய்யறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை ஒண்ணுமே இல்லாம ஒருத்தர் விட்டா கூட என் தெய்வம் அங்க இருந்து ரூல் பண்ணி நடத்தி செல்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷனுக்கு அங்க விட்டு அங்க என்ன பண்ணாரு? கர்த்தருடைய வார்த்தை வரல, உடனே கிடைக்கல. எகிப்துக்கெல்லாம் போயிட்டாரு, சொன்ன பேச்சு கேட்க போனாங்க. ஆனா இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உடனே கிடைச்சிச்சு. ஆதியாகமம் 13 பாருங்க. லோத்தை விட்டு பிரிஞ்சு போறாரா? லோத் தான் இஷ்டப்படி போயிட்டாரு. ஏன்னா அவருடைய விசுவாசத்துல யாருடைய ஆளுகை இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அவர் இஷ்டப்படி ஆசைப்பட்டு போயிட்டாரு. எந்த சோதம் குமாரை நோக்கி போயிட்டாரு ஆசைப்பட்டுக்கிட்டு. ஆனா அடுத்து இந்த ஆபிரகாம் குறித்து தான் பேசுறேன். ஆபிரகாம் எப்படி இருக்காரு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருது பாருங்க. எந்த வசனம் அது? இல்ல கர்த்தருடைய வார்த்தை எங்க வருது பாரு. 14 சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். போதுப்பா. உலக ஆசீர்வாதத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தேவையில்லாம அவர் விட்டுட்டு போயிடாதீங்க. அவருடைய சத்தத்துக்கு வெயிட் பண்ணுங்க. உங்க விசுவாசத்தை அவர் ரூல் பண்றாரு. ஏன்னா அந்த விசுவாசமானது கர்த்தருக்காக வைராக்கியமா நீங்க கடைசி வரலும் இருக்கிறதுக்கான அவருடைய நடத்தல். ஹல்லேலூயா. லோத்து மாதிரி விட்டுட்டு போறதும் இருக்கு. விசுவாசத்துல ரூல் கர்த்தருடைய ஆளுங்க இருந்துச்சுன்னா லோத்து விட்டுட்டு போயிருப்பாரா? ஆனா இவர் தன்னுடைய விசுவாசத்துல ஏற்கனவே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஓடிச்சு. என்ன நடந்தாரு? இப்ப தெற்க நோக்கி எல்லாம் போகல, வடக்கையும் நோக்கி போல, மேற்கையும் நோக்கி போல, கிழக்கையும் நோக்கி போல. யாரை நோக்கி பார்த்தாரு? நீ மனசுல நோட் பண்ணீங்க. என் பார்வை வடக்கு நோக்கியும் இல்ல, கிழக்கு நோக்கியும் இல்ல, தெற்க நோக்கியும் இல்ல, மேற்கு நோக்கியும் இல்ல. யாரை நோக்கி இருக்குது? அப்போ உங்க விசுவாச கர்த்தர் ஆளுகை செய்றார். கரங்க தட்டி தேவனை நாமத்தை பயன்படுத்தலாமா? உடனே அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற பலன் அங்க கடவுள் கொடுக்கிறார். ஏன்னா அந்த விசுவாசத்தை ரூல் பண்றது அவர்தான். முதல்ல இவன் தப்பு புரிஞ்சுக்கிட்டான். இப்ப என்ன பண்றான்? அமைதியா இருக்கிறார். மாம்சமா அவர் சிந்திக்கல, அப்படியே விட்டாரு. கர்த்தர் பேசுறாரா இல்லையா? அந்த விசுவாசத்துல ஆளுகை இல்லாத லோத்து தான் மாட்டிக்கிட்டாரு. எங்க போய் மாட்டிக்கிட்டாரு? சோதம் குமரால. ஆனா ஆபிரகாம் மாட்டவே இல்லைங்க. அவன் கூடவே இந்த விசுவாசம் வந்து நல்லா புரிஞ்சுங்க. நான் சொன்ன முதல் பாயிண்ட் தான் சொன்னேன். உலகம் சார்ந்த ஆசீர்வாதம் பெற்றவன் யாரும் மறுதளிக்க கூடாது. அப்பதான் நீங்க விசுவாசத்துல யார் ரூல் பண்றா? இன்னைக்கு நாம எல்லாருமே இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட நாம எல்லாருமே உலகத்துல ஆசீர்வதிக்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கார் வாங்க போறீங்க, வீடு வாங்க, உங்க விருப்பம். கடவுள் என்ன தராரோ அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து. ஆனா ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுங்க. என் விசுவாசம் யார் ரூல் பண்ணணும்? யாருக்கு ரூல் பண்ணணும்? லோத்து மாதிரி நான் வந்து அவரை விட்டுட்டு போறவன் அந்த இருக்கக்கூடாது. கேட்காம போலாம எனக்கு கார் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, என் கர்த்தருடைய சித்தம் என் மேல அவருடைய இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆளுகை செய்யும் பொழுது நீங்க அவரை விட்டுட்டு போக மாட்டீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு நான் பவுலை நோக்கி போறேன். இதே ஆபிரகாம் விசுவாசத்துல எப்படிப்பட்ட பலமா இருந்தார் தெரியுமா? அவர் விசுவாசத்தை இப்படி தன்னுடைய இந்த காரியத்துல விட்டு கொடுத்ததுனால, விசுவாசத்துல கர்த்தருடைய ஆளுகை இருக்க விட்டு கொடுத்ததுனால, கர்த்தர் சுற்றிலும் அவரை சுற்றி வேலி அடைச்சிட்டார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அந்த விசுவாசம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொன்னான விசுவாசத்து மேல யார் ஆளுகை செஞ்சா? அதனாலதான் மனுஷன் 100 வயசானாலும் அந்த பிள்ளை பொறுக்கிற அளவுக்கு விசுவாசம் அவருக்குள்ள இருந்துச்சு. கரங்க தட்டி நாங்க மேம்படுத்தலாமா? கர்த்தர் உங்க மேல ரூல் பண்ணாருன்னா உங்க விசுவாசத்தை, அந்த பொறுமை அவருக்கு இருக்கும். 100 வயசு வரலும் பிள்ளை இல்ல அவருக்கு. எத்தனை பேர் அவமானப்படுத்திருப்பாங்க? அந்த விசுவாசம் எப்படி அவருக்குள்ள இருந்துச்சு? ரூல் பண்றதுக்கு கர்த்தர்கிட்ட விட்டு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நான் விசுவாசியா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நான் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டது பெரிய விஷயம் இல்ல. நான் 30 வருஷம் விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. என் விசுவாசத்தை கர்த்தர் ஆளுகை செய்யணும். கரங்க தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? என் விசுவாசத்தை கர்த்தர் ஆளுகை செஞ்சாருன்னா நிச்சயமா நீங்க 100 வயசு வரணும் அவர் தாங்குறது போல எல்லா பிரச்சனையும் நீங்க தாங்குவீங்க.
அதனால தாங்க அந்த மனுஷன் வந்து எதுக்கும் கர்த்தர் ரூல் பண்ணனால தான் உலகத்துல ஆஃபர் வந்துச்சு. சோதோம் ராஜா அவரை நோக்கி கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? நான் என் பொண்ணை நீங்க பொருளை நீங்க ஆதியாகமம் 14 அதிகாரம் இங்க இருந்து சோதோமின் ராஜா ஆதியாகமம் 14 பொருள்களை நீங்க எடுத்துங்கன்றாரு. உன்னுடைய பொல்லாத பணம் எனக்கு தேவையில்லை. சோதம் குமரா ஜனங்கள் பொல்லாத பாவிகளா இருந்தாங்க. அந்த ஜனங்க அந்த பாவம் எனக்கு அந்த ஜனங்க எனக்கு பணம் எனக்கு தேவையில்லை. என் விசுவாசத்தை ரூல் செய்து நடத்துகிறவர் என் கர்த்தர், அவர் எனக்கு தருவார்னு சொல்லி அவர் அங்க பாருங்க வானத்தையும் 23 வசனத்துல சொல்லாதபடிக்கு வானத்தையும் உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக இப்போதாங்க இந்த விசுவாசத்தை யார் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறா? அவர் ஆளுகை செஞ்சனால்தான் அந்த அடுத்த நீங்க வாசிங்கன்னா அடுத்த கொஞ்ச நேரத்திலே கடவுள் பேசுறாரு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, நீ பயப்படாதே. இப்ப கவனிங்க, இந்த விசுவாசம் அவருடைய ஆளுகை இருந்ததுனால கர்த்தர் நீதியாக அவர் பார்த்தார். பாருங்க அந்த வசனத்துல வாசிங்கன்னா, பிள்ளை கிடைக்கல, அவர் சொல்றாரு பிள்ளை இல்ல ஆண்டவரே, நீங்க அது என்ன பண்ண போறீங்கன்னா அவர் சொல்றாரு, உனக்கு நான் வானத்தை அண்ணாந்து பாரு, பூமியை பாரு, என்ன சொல்றாரு ஆண்டவரு, நட்சத்திரங்களை பாரு, அவைகள் என்ன உன்னால முடியுமா சொல்லி சொல்லும் போது அந்த விசுவாசம் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் சந்தேகப்பட்டான். அப்படியே போட்டு அவர் விசுவாசம் எப்படி இருந்தது? ஏன் பலமா இருந்தது விசுவாசம்? சிறு துளி, மறுபடியும் எழுதி வச்சுங்க இந்த வார்த்தை கூட, சிறு துளி. அந்த கர்த்தருடைய வார்த்தையில அங்க கீழ்ப்படிஞ்சாரு. எங்க விசுவாசிச்சு அங்க எங்கேயும் போகாம அலைப்பாயாம லோத்து போக இல்லாம தன்னை காத்து கொண்டார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல. அந்த விசுவாசம் இன்னைக்கு வளர்ந்து எவ்வளவு தூரம் கர்த்தருடைய ஆளுகை அவர் மேல வந்ததுனால வளர்ந்து எங்க வந்துச்சு அந்த விசுவாசம்? எங்கேயும் கையேந்த விடலங்க. கர்த்தர் உங்க விசுவாச ஆளுக்கு சேர்ந்து நீங்க யார்கிட்டையும் கையேந்த மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க விசுவாச ஆளுக்கு செஞ்சா ஊழியம் ஆட்டோமேட்டிக்கா வளரும், குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா விருத்தியாகும், அவருடைய ஆளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் தாங்க அந்த மனுஷன் ஈசாக்கு இவரெல்லாம் கர்த்தருடைய விசுவாசத்தை சாதாரண விசுவாசம் கிடையாது அவருக்கு. ஈசாக்க பலி கொடுக்க சொன்னா என்ன பண்ணாரு? கண்ணை மூடிட்டு கொடுக்குறாருங்க. யாராவது கொடுக்க முடியுமா? அத்தனை 100 வயசுல பிறந்த அந்த குழந்தைய ஆசைப்பட்டு செல்லமே கொஞ்சம் தங்கமே கொஞ்சம் அந்த குழந்தைய எங்க கொடுக்குறாரு? அப்ப அந்த விசுவாசம் யார் ரூல் பண்றா? இப்போ உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தை யார் ரூல் செஞ்சா? உங்க விசுவாசம் என் விசுவாசம் யார் ரூல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? உண்மையா சொல்லணும், இத்தனை நாள் பாதி நானு பிசாசு சந்தேக புத்தி இதெல்லாம் ஆளுகை செய்தா? என் விசுவாசத்தை யார் ஆளுகை செய்யணும்? அவர் ஆளுகை செஞ்சாருனாலே நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. இந்த உலக ஆசீர்வாதங்கள் வந்தா கூட ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த கண்ணு சொன்ன தெரியுமா, 2 கண்ணு போல நம்ம உலக ஆசீர்வாதங்களுக்காக அவரை நோக்கி பார்ப்போம். ஆனா என் கண்ணு உங்க மேலதான் அடுக்கும் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிங்க? அதுதான் வந்து அவர் நம்மளை ரூல் செய்து நடத்துகிற விசுவாசம். இந்த ஆசீர்வாதம் போயிடுச்சுன்னா கூட இவர் யோபு போல ஆபிரகாம் இருந்திருப்பார். நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபு போல யார் இருந்திருப்பா? ஆபிரகாம் இருந்திருப்பார். ஏன்னா தன்னுடைய சொந்த மகனையே வந்து எங்க கொடுத்தார் பலி? மலையில பலி கொடுக்க போனவரு ஒரே வார்த்தை, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பின்னாடி வேணா வந்து பாரு வரமாட்டாங்க. கரங்க தட்டி ஒரு நாமத்தை மயப்படுத்தலாமா? அப்ப அந்த விசுவாசத்தை யார் ரூல் பண்றா? இன்னைக்கு நாம ஒரு பகுதி, இது நான் சொன்னது ஒரு பகுதி தான். அப்ப நம்ம விசுவாசம் 2 பகுதி இருக்கு. ஒண்ணு உலகம் சார்ந்த ஆசீர்வாதங்களுக்காக அது காத்திருக்கிற விசுவாசமா இருக்கலாம். அது நம்ம கர்த்தர் கொடுப்பார், அவருடைய நடத்துதலுக்குள்ள நீ இருந்தா. ஆனா அது எதுவும் கர்த்தரை விட்டு பிரிச்சிட கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் அதான் ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். இந்த ஆபிரகாம் எது போனாலும் அவர் யாரை விட்டு போக மாட்டாரு. ஏன்னா தன்னுடைய எல்லாத்த விட 100 வயசுல பிறந்த தான் ஈசாக்கே கொடுத்தவரே ஒரு எக்ஸாம்பிள். ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? போனா போது எனக்கு என் கர்த்தர் தான் முக்கியம். இன்னைக்கு நீங்க மனசுல எழுதி வச்சுங்க, நாளைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆனா அது என்னை விட்டுட்டு போனாலும் கூட இந்த ஆபிரகாம போல பலி கொடு அப்படின்னாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். அதுதாங்க அப்பதாங்க என் விசுவாச கர்த்தர் ஆளுகை செய்யறாங்க. அல்லது ஏன் நான் தான் பலி கொடுக்கணும்? நீ பலி கொடுக்கறதுனால உங்களை விட்டு அது போய்கிட்டு தான் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆசீர்வாதங்கள் பெற்றாலும் கூட உலகம் எல்லாம் மாயை, உங்களை விட்டு ஒரு நாள் எல்லாம் கடந்து போய் தான் கொண்டு இருக்குது. இதுதான் சத்தியம். அப்ப அடுத்த பகுதிக்கு இப்ப போக போறேன். அது முற்றிலும் வேறொரு பகுதி. இப்ப நான் பார்த்த 0ல இருந்து தோங்குறது போல பவுலும் 0ல இருந்து தோங்குறார். இந்த மனுஷன் சத்தியத்துக்காகவே வாழ்ந்த மனுஷன். அல்லேலூயா. நம்மளுடைய இன்னொரு பகுதி எதன் மீது போகணும்? இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுப்பாரு.
ஆனா எப்ப கேட்டாலும் என் ஆசீர்வாதம் கொடுக்குறதுக்கு நான் என்ன ஆசீர்வாதம் போனா கூட யார் மேல என் விசுவாசம் இருக்கணும்? அந்த விசுவாசம் உங்களுக்கு வரும் இருக்கா? இன்னைக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதுக்கு உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க விசுவாசத்தை கர்த்தர் ஆளுகை செய்வார். இப்ப அடுத்து பார்க்க போறது, அந்த விசுவாசம் உங்களை கர்த்தர் முழுமையா ஆளுகை செய்யணும்னா பவுல போல மாறுங்க. ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை பவுல போல எப்பவுமே வச்சுங்க மேக்ஸிமம். ஏன்னா பவுல ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்குக்கு ஒப்புனா அவர் முற்றிலும் அவருக்கு ஏதாவது சொத்து இருந்துச்சா? அந்த பவுல குறித்து நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பவுல ஒரு சத்தியத்துக்கு இதுவா நான் சொல்றேன். நீங்க நம்ம எல்லாமே விசுவாசம் மட்டும் விசுவாச ஆசீர்வாதம் மட்டும் பெற்றுக்கணும். எத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க? நான் விசுவாச உலக ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் பெற்றுக்கணும். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? பரவாயில்ல, யாருமே கவனிக்கிறீங்க, கை தூக்கல. நான் விசுவாசத்தை சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நிலைவாழ்வுக்கு கொண்டு போறதுக்கு தான் என் விசுவாசம் இருக்கு. கரணம் தட்டி அவன் நான் மேம்படுத்தலாமா? இப்ப நான் காட்ட போற இந்த மனிதர், அவருடைய விசுவாசம் உலகத்துக்குரியவைகள் அல்ல, அவர் சத்தியத்துக்காக வைராகம் பாராட்டினார். ஹல்லேலூயா. அப்ப என் விசுவாசம் உலக ஆசீர்வாதங்கள் அடைஞ்சாலும் கூட இன்னொரு கண்ணு, இன்னொரு பகுதி எப்பவுமே யாரை நோக்கி இருக்கணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். இந்த பவுலுடைய வாழ்க்கையை நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க எடுத்தா கூட ஜீரோல இருந்து தோங்குறாரு. அந்த மனுஷன் தோங்குறப்பவே சூப்பரா தோங்குச்சு. கடைசி வரணும் அவர் உலகத்துல தனக்கு சொத்து இருந்ததா கூட அவரை பத்தி எதுவுமே நமக்கு தெரியல. முழுக்க முழுக்க யாருக்காக வாழ்ந்தார் அந்த மனுஷன்? அதனால்தான் இவரை சூஸ் பண்ணிட்டார். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பகுதி பவுலுக்கு இணையாக ஒப்பிடுறேன். ஏன்னா அவரை போல இருக்கணும். இந்த கடைசி காலங்கள்ல ஆசீர்வாதங்களை மயக்கி உங்களை உட்கார வச்சிட கூடாது. ஆசீர்வாதங்கள் இருந்தால் நான் ஒரு ஆபிரகாம், என் விசுவாசம் யாரை நோக்கி தான் இருக்குது. அப்போ என் விசுவாசத்தை கர்த்தர் ரோல் பண்றாரு. அது ஒரு பகுதி. இப்ப பார்க்க போறது சத்தியம். நீ விசுவாசத்துல வெறும் ஆசீர்வாதமான பெறல, எதை பெற்றிருக்கிறீங்க? சத்தியம் மெயின். நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும். அப்ப அந்த சத்தியத்துக்குள்ள என்ன கர்த்தர் அந்த என்னுடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆளுகை, இந்த விசுவாசம் அந்த சத்தியத்தை நோக்கிய உங்க பார்வை எந்த அளவுக்கு இருக்குதுங்க? அதான் முன்னாடி நான் சொல்லிட்டேன், கடினமான உபதேசம்னு அவரை விட்டு போறீங்களா? சத்தியம் உங்களை கடிக்கும் போது அவரை விட்டுட்டு போறீங்களா? பவுல பாருங்க, அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அது அவர் கலாத்தியர் எடுத்துங்க. இந்த வார்த்தை ரொம்ப டச் பண்ணிச்சு கலாத்தியர்ல. நீங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் பகுதியில நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு நம்மளே தற்பரிசோதனை செஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபம், இயேசுவினுடைய வருகை மிக மிக சமீபம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தை நம்ம விசுவாசத்தை பார்த்து ஒரு சந்தோஷப்படணும். சாதாரண விசுவாசம் நாம இருக்கக்கூடாது. இந்த பவுலுடைய விசுவாசம் நமக்கு வேண்டும். அதை வாசிங்க. பவுல் இப்படிப்பட்டவரா இருந்தார். கலாத்தியர், கிறிஸ்துவினுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆமென். ஆமென். கவனிங்க. ஆமென். இது யாரால பிழைச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவினால. அந்த விசுவாசத்தை இவர் எப்படி பார்க்கறாரு? உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம். அந்த பார்வை விடுங்க, அதை பத்தி பேசிட்டேன். இப்ப நம்ம பார்வை தினமும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் பரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்னா, நான் பெற்ற சத்தியம் என்னை எதை நோக்கி நடத்துகிறது? பரலோகத்தை நோக்கி நடத்துகிறதுல நான் கரெக்டா இருக்கிறேன்னா? ஏன்னா இந்த உலகத்துல அநேக கள்ள உபதேசங்கள் வந்திருக்கிற கடைசி காலங்கள்ல நான் இருக்கிறேன். என் விசுவாசம் பலவீனமா இருந்தா என் விசுவாசம் என்ன ஆகும்? அதுக்குதான் உங்களை சொன்னேன், எப்ப கேட்டாலும் ஆபிரகாம கூட அது என்ன பண்ண கொடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அப்பதான் உங்க விசுவாசத்தை ரூல் பண்றது யாரு? அவர் கொடுத்தாலும் மறுபடியும் எடுத்தாலும் மறுபடியும் அவரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் எடுத்தாலும் மறுபடியும் அவரு கொடுப்பாரு. ஆனா நித்திய ஜீவன் சாதாரணமானது இல்லை. அதுலதான் என் கவனம் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் விசுவாசமே நித்திய ஜீவனை குறித்துதான். முதல்ல பவுல் அதுக்காகவே வாழ்ந்தவர். அதனால்தான் பாருங்க, அவருடைய ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப பகுதியில பவுலை குறித்து ஒரு 3 இது நான் சொல்றேன், நோட் பண்ணீங்க. பவுல் பிரதான அழைப்பு அவரை பொறுத்தவரை என்னதுங்க? அவர் விசுவாசம் உயரிய விசுவாசமா இது காரணம் என்னன்னா, அவருடைய அழைப்பு புரிஞ்சுக்கிட்டார். அதனால அது பிரதான அழைப்பா இருந்துச்சு. பிரதான பாவியா இருந்த மனுஷன் அதே சமயத்துல பிரதான விசுவாசத்தை உடையவரா இருந்தார். என்ன சொன்னாங்க? பிரதான அழைப்பு, பிரதான பாவின்னு அவரே சொன்னார். பிரதான பாவியா இருந்தார். அப்படிப்பட்ட மனுஷனா இருந்துதான். 3வது பிரதான விசுவாசத்தை உடையவரா இருந்தார். நீங்க 3வது நோட் பண்ணீங்க, பிரதான விசுவாசத்தை உடையவரா இருந்தார். அதனால்தான் அந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்ட பாருங்க. கலாத்தியர்ல எடுத்துங்க, 16ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கவனிங்க. இப்பதான் ஸ்பிரிச்சுவலான காரியத்துக்குள்ள கொண்டு வருகிறேன்.
இப்ப இந்த நம்ம இவ்வளவு பெரிய அந்த கிறிஸ்து தான் சத்தியம். அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கோம். நம்மளாம் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டவங்களா? இங்க பவுலையும் உங்களையும் கம்பேர் பண்ணீங்க. சத்தியத்தை அறிந்து கொண்ட நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? என்ன போடப்பட்டிருக்கு? முதல்ல நம்ம விசுவாசத்துல நம்ம அந்த ஸ்பிரிச்சுவலான விசுவாசத்துல கர்த்தருடைய ஆளுகை வேணும்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த உலகத்துல. அதனால்தான் நான் முன்னாடி சொல்லிட்டோம், எப்ப கேட்டாலும் நம்ம என்ன பண்ணோம், எதை கேட்டாலும் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம். அதனால்தான் அந்த பணக்கார வாலிபன் கிட்ட என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரத்துக்கு கொடுத்து தரித்திரத்துக்கு கொடுத்து புண்மை எண்ணி பவுல் அப்படிப்பட்டவர் தான். அது ஏன்னா அவர் முதல்ல இங்க கர்த்தருடைய அழைப்பு அப்போஸ்தலர் 9:13 வருது பாருங்க. வரும்பொழுது தன்னை சுதாரித்து கொண்டார். முதல்ல தன்னை ரெக்டிஃபை பண்ண விஷயமே விசுவாசம் தான். நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 9. கர்த்தருடைய ஆளுகைக்கு முதல்ல இருந்தே தன்னை விட்டு கொடுக்கிறாரு. 15ஆம் வசனம் வாசிமா. அப்படி அது யாரு? பிரதான அழைப்புக்கு நான் சொல்லிட்டேன். பிரதான பாவின்றதுக்கு காரணம்னா அவன் அநேகரை துன்பப்படுத்தினான். இப்படிப்பட்ட மனுஷன் தன்னை சுதாரித்துக் கொண்டு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலயா, நான் ஆண்டவரே நான் என்ன மாம்சத்தோடும் ரத்தத்தோடும். இன்னைக்கு உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள நீங்க ஒரு விசுவாசம் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் வேல்ட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் வேல்ட நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள மாம்சமும் ரத்தம் இந்த உலக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய விசுவாசம் அதுல கர்த்தருடைய ரூல் ஆளுகை வர முடியாது. கர்த்தர் ஆரம்பத்துல இருந்து ஒரு கோடு போட்டு முடி வரலும் 0ல இருந்து துவங்கின அந்த வாழ்க்கை முடி வரலும் இப்ப வாசிங்க, அதே சொல்லிடுறோம் 1:4-7 வாசிங்க. அது வரலும் கொண்டு போய் அவர் விசுவாசத்தை காத்துக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் ரோல் பண்ணார் அந்த விசுவாசத்தை. 1:4-7 இல்ல அது நல்ல போராட்டத்தை 2:4-7 என்ன காத்துக்கிட்டாரு? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீங்க எதுக்கு சொல்லணும், அந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லாமல் தன்னுடைய ஆவிக்குரிய விசுவாசத்தை துவங்கினவர் தான் இந்த ஆபிரகாம் ஆசீர்வாத சந்ததியா உருவாக்கப்பட்டு துவங்கப்பட்டது. அது ஒரு பகுதி. கர்த்தருக்காக எதையும் கொண்டு கொடுப்பார். இவர் முழுக்க பரலோக ராஜ்யத்துக்காகவே ரட்சிக்க கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புற ஜாதிகளுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் போகணும். அது வேற ஒரு பகுதி நம்ம பார்த்தோம். நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் போகணும். அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப இந்த ஆசீர்வாதம் இவரும் புறஜாதிகளுக்கு உள்ள போகுது. என்ன போகுது இவர்கிட்ட இருந்து? சத்தியம். அல்லேலூயா. அப்ப எதுல ஆவிக்குரிய விசுவாசத்துல இவர் எந்த அளவுக்கு பலமா இருக்கணும். அதனாலதான் இந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா முதல்ல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க உங்க விசுவாசத்துல கர்த்தர் ரோல் பண்ணனா முதல்ல நமக்குள்ள இல்லாத குணம் என்ன குணம்? மாம்சம் இருக்கக்கூடாது, ரத்தம். இது இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? இந்த இடத்துல பவுலுக்கு அந்த குணம் இருந்ததுன்னா அவர் ஒரு யூத என்னென்ன திமிரு வந்துருக்கு தெரியுமா அவருக்கு? அவர் விசுவாசத்தை தடை பண்ணிருக்கு. நீங்க சொன்னீங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பவுலுடைய வாழ்க்கை அறிஞ்சவங்க? அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டானா அவர் என்னென்ன தடை பண்ணியிருக்கோம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசம் ஆளுகை செய்ய முடியாதபடி? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் என்னவா இருந்தாரு சவுலா இருக்கிறப்போ? அவரு ஒரு யூத மத வைராக்கியம் உடையவர். ரொம்ப பொல்லாத என்னது கிறிஸ்டியன் சபையை துன்பப்படுத்தினவர். பயங்கர ஈகோ. புற ஜாதிகளாலே பிடிக்காது. அப்ப மாம்ச வேலை செஞ்சா அந்த ஆவிக்குரிய விசுவாசம் ஒர்க் ஆகுமா? கர்த்தர் நடத்துவாரா? அப்ப மாம்சத்தோடும் ரத்தத்தோடும். அப்ப உங்க வாழ்க்கையில உங்க மாம்சத்துல நிறைய காரியங்கள் உங்க ஆவிக்குரிய விசுவாசத்தை தடை பண்ணலாம். புரியுதா? உங்க உயர்வு, பதவி, பட்டம் எவ்வளவு நீங்க உயர்த்தினாலும் சரி அது எல்லாத்தையும் தூக்கி போடணும். கிறிஸ்துவிலே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இதோ நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான் வந்தாதான் கிறிஸ்து உங்க விசுவாசத்தை ஆளுகை செய்யறார். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை பயன்படுத்தமா. எந்த விசுவாசம்? பூமிக்குரிய விசுவாசம் இல்ல, பரத்துக்குரிய விசுவாசம். இந்த இடத்துல ஆரம்பிச்ச பவுலுடைய பயணம் பல இடங்கள்ல அவரை கொண்டு போறார் கடவுள். முழுக்க அவருக்கு எதுக்கு கிறிஸ்துவாகவே வாழ்ந்த அந்த மனுஷன் பிலிப்பியர் 3:11 சொல்றாரு, இந்த அளவுக்கு உங்க விசுவாசம் மாறிச்சுன்னா உங்களை ஆளுகை செய்கிறவர் அவர் தான். பிலிப்பியர் 3:11 வாசிங்க. நீங்க நம்பனாலும் சரிங்க, ஒரு உண்மையை தெளிவா சொல்றேன். நீங்க என்ன ஆசீர்வாதங்களை பெற்றாலும் சரி
ஒரு நாள் உங்களை விட்டு எல்லாமே உங்களை என்ன பண்ணிடும். இதை எவன் புரிஞ்சுக்கணும்னா அப்பதான் அந்த விசுவாச கர்த்தர் ஆளுகை செய்யறாரு. ஏதாவது ஒண்ணு உங்களை தடை பண்ணிச்சுன்னா மாம்சத்தோட ரத்தத்தோட நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு விசுவாசத்தை கண்டிப்பா கர்த்தர் ஆளுகை செய்யறதுக்கு நீங்க முழுசா இடம் கொடுக்கல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிஎம் அந்த டிபார்ட்மெண்ட்ல இடம் கொடுக்காத மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சரி செஞ்சீங்க. அல்லேலூயா. நானும் சேர்த்தான். என்ன கர்த்தர் முழுசா ஆளுகை செய்யணும். என் விசுவாசத்தை முழுக ஆளுகை செய்யணும்னா என் விசுவாசம் பூமிக்குரிய விசுவாசமாக மாத்திரம் இருக்கக்கூடாது. பவுலை போல ஒரு வைராக்கியமுடைய விசுவாசமா இருக்கணும். இந்த பவுல் முழுக்க 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 புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் சத்தியத்துக்காகவே வாழ்ந்த மனுஷன். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஒரு பரிசுத்தவான் நீங்கள் நானும் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டணும். இந்த மனுஷன் சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டத்தை காட்டா அது அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவருடைய விசுவாசத்தை ரூல் பண்றது ஒரு பேதுருவோ பரிசுத்தவானோ இல்ல. யார் ரூல் பண்றா? யார் ரூல் பண்றாங்க? கர்த்தர். பாருங்க கலாத்தியர் எடுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த அப்பதான் நான் கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை ரூல் பண்றாரு தெரிஞ்சுக்கிட்டேன். மனுஷர் மூலமாயும் அல்ல. அது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் படிங்க 6ஆம் வசனம் வாசிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்க சிலர் உங்களை நம்ம போடுறது சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட ஒரு கரையை சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிமா. அப்பவே அவர் சிலர்னு போடுறாருன்னா இந்த காலத்துல உங்க விசுவாசத்தை கெடுக்கும்படியாக எத்தனை கள்ள உபதேசங்கள் வந்திருக்குது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம பூமிக்குரிய விசுவாசமா மாத்திரம் நம்ம விசுவாசம் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆளுகை நம்ம மேல இருக்குதா? முழுமையா இருக்க நம்ம மேல இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். கர்த்தருடைய ஆளுகை நம்ம மேல முழுசா இருந்துச்சுன்னா பவுலை போல இப்படி நம்ம அறிக்கை செய்வோம். அவருக்கு என்ன நடக்குது தெரியும். சிலர் புரட்ட மனதாருன்னா இந்த காலத்துல எத்தனை பேர் புரட்டுறாங்க? அப்ப நம்ம விசுவாசம் என்ன ஆகுது? விசுவாச கப்பல் சேதமடைய பாக்குது. அப்போ நீ அடுத்த வசனத்தை வாசிமா. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் ஒரு தூதனாவது இப்ப சொல்லுங்க, சபையை துன்பப்படுத்தின இந்த மனுஷனுடைய விசுவாசம் இப்ப எந்த அளவுக்கு பெருகி இருக்குது? இது எப்படி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுங்க? இந்த விசுவாசம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அவர் மட்டும் போல இவருடைய வார்த்தையை கேட்கிற நாமளும் யாரை நோக்கி போயிட்டு இருக்கோம்? கர்த்தருடைய ஆவி பரத்துக்குரிய காரியங்களை நம்மளை பலப்படுத்துறாரு. இது நம்ம பெற்ற சுவிசேஷத்து மேல இந்த சத்தியத்தின் மீது நீங்க பெற்ற விசுவாசம் சரியானபடி இருக்கணும்ன்றதுக்காக சொல்றாரு. நீங்கள் பெற்ற சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு ஒரு சுவிசேஷம் இல்லை. என் விசுவாசம் வந்து இது மேல முழுசா இருக்கணும். அவர் பாருங்க, நானே வந்து சொன்னாலும் நம்பாதீங்கப்பா. அதாங்க அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு பலப்பட்டிருக்கிறார் பாருங்க. நானே வந்து சொன்னாலும் சரி, வானத்திலிருந்து ஒரு தேவதூதனே வந்து சொன்னாலும் சரி, ஏமாந்து போயிடாதீங்க. உங்க விசுவாசத்தை கைவிடாதீங்க. நீங்க பெற்றிருக்கிற எல்லாரும் பைபிள் இப்படி கையில வச்சுட்டுங்க. நீங்க பெற்றிருக்கிற இந்த சத்தியம் தேவனிடத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. இதன் மீது என் விசுவாசம் கம்மியா இருந்துச்சுன்னா என் விசுவாசத்தை கர்த்தர் ஆளுகை செய்யல. இந்த இடத்துல பவுலுடைய விசுவாசம் ஆரம்பத்துல ஆளுகை செய்ய விட்டு கொடுத்தாரு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லாமல் தன்னுடைய விசுவாசத்தை ஆளுகை செய்ய விட்டு கொடுத்த இந்த மனுஷன் இன்னைக்கு வளர்ந்து பெரிய அப்போஸ்தலன் ஆகி எப்படி இருக்கிறாரு? யார் சொன்னாலும் என்ன வந்து கிறிஸ்துவை விட்டு என்ன, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்கிற அளவுக்கு தன்னை விட்டு கொடுத்திருக்கிறாருன்னா, மற்றவங்களுக்கும் உணர்த்துறாருன்னா, அந்த அளவுக்கு விசுவாசத்துல பலப்பட்டிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன? தன்னுடைய விசுவாசத்தை ரூல் பண்றதுக்கு கர்த்தர்கிட்ட விட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறேன், இந்த பவுலை போல எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? உடனே மாறிட முடியாது. நீங்க பவுல்னா இன்னொரு பகுதிக்கு நான் சொன்னேன், நம்ம ஆவிக்குரிய பகுதி. அந்த பகுதியில் எத்தனை பேர் கவனமா இருக்கிறீங்க? இந்த பவுல் பாருங்க எவ்வளவு கவனமா இருக்கிறார் பாருங்க. தன்னுடைய சத்தியத்துக்காக தான் உயிரை விட்டுருவார் பொழுது. தான் பெற்ற சத்தியத்துக்காக தன்னுடைய விசுவாசத்துக்காக அவர் என்ன பண்ணணும், தன்னுடைய உயிரை கூட விடுறதுக்கு அவர் தயாரா இருந்தார். அப்போ அந்த அளவுக்கு நம்ம அந்த கர்த்தராகிய அந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உடம்புல அவர் சொல்றாரு, அந்த காயங்கள் அந்த தன்னுடைய உடம்புல அவர் தரிசிருக்கதா சொல்றாரு. அந்த அளவுக்கு கர்த்தரை ருசி பார்த்தார். ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, வரத்துக்குரிய காரியங்களுக்காக. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் முதல் காரியம் தான் கர்த்தருடைய ஆளுகைன்னு ஆரம்பிச்சேன். அதுல விசுவாசத்தை குறித்து தான் சொன்னேன். அந்த விசுவாசம் எதில் இருக்கணும்னு சொன்னேன்? உலகம் சார்ந்த விசுவாசத்துல கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும். ஒரு ஆபிரகாமை போல நீட்டா எப்பவுமே எது கேட்டாலும் கொடுத்துறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா என் அன்பு என் விசுவாசம் யார் மேல? அது ஒரு கண்ணு.
அது ஒரு கண்ணு. இன்னொரு கண்ணு என்ன கண்ணு? எப்பவுமே என் கவனம் ஃபுல்லா ஒரு நாளைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இது எத்தனாவது மாசம்? இந்த 7வது மாசத்துல தினமும் பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் சத்தியத்தை படிக்கிறேன்னு எத்தனை பேர் நீங்க படிச்சிருப்பீங்க? பரலோகத்துக்கு நான் போறேன்ற எண்ணத்துல. நாளைக்கு என்ன ஆசீர்வதிப்பாரு, நோயிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. நைட் தூங்குறப்போ மந்திர ஜபம் 91 என்னது பாது? சங்கீதம் 92 மந்திர ஜபம் மாதிரி போட்டுட்டு பார்த்துறேன். அதோட முடிச்சிங்களா? அப்போ உங்க விசுவாசத்தை யார் ஆளுகை செய்யல? நீங்களே ஆளுகை செஞ்சுட்டு இருக்கீங்க. இல்ல பிசாசு உங்களை ஏமாத்தலாம். இன்னைக்கு அந்த வஞ்சனையில இருந்து வெளியில வாங்க. இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன்னா என் விசுவாச தினமும் நான் அனலைஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம். என் விசுவாசம் என்ன பண்ணணும்? தினமும் நான் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா மனுஷகுமாரன் உலகில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அந்த லிஸ்ட்ல என்ன அவர் காணணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்கிட்ட விசுவாசத்தை காணணும். அப்ப நான் அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல வருவது போல ஆசீர்வாதத்துக்காக வந்துட்டு போற கூட்டம் இல்ல. ஒரு ஆபிரகாமை போல எனக்கு என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் என் விசுவாசத்தை அவருடைய ஆளுகை இருக்கணும். அவருக்காக ஈசாக்க கொடுத்தது போல எதையும் அவருக்கு நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். ஆண்டவரே மனசை செலுத்துங்க. அப்போ உலக ஆசீர்வாதங்கள் வந்தா கூட உங்களை ரோல் பண்றது யாரு? ஆளுகை செய்யறது கர்த்தர். ஓகே, இது ஒரு பாயிண்ட். 2வது, அதெல்லாம் கொடுங்க. என்னுடைய என்னதான் இருந்தாலும் தினமும் 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 நோட் பண்ணீங்க. நான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுகிறேன்னா என் விசுவாசம் அதுக்கு பயன்படுதா? இந்த இடத்துல பவுல் பாருங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்க வரும்போதெல்லாம் மாம்சத்தை உங்க கவலைகள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஐயோ நான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுடையவனான்னு உங்களை நீங்களே திங்க் பண்ணுங்க. என்ன நானே திங்க் பண்றேன். அப்படி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஒரு பவுலுடைய விசுவாசம் வளர்ந்து எப்படி எவன் வந்தாலும் அவருடைய சத்தியத்தை விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு வல்லமை அவருக்குள்ள இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு? எவன் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் யாருக்கிட்ட இருந்துச்சு? அதனாலதான் பாருங்க, தயவுசெய்து 2 தீமோத்தேயு 4:7 மறுபடியும் வாசிச்சு முடிக்க போறோம். நம்ம நல்ல போராட்டத்தை ஏப்பா உங்களுக்கு எனக்கும் கடவுள் அருமையான விசுவாசம் கொடுத்துருக்கிறார். அது பொண்ணா முடியணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? தகர டப்பாவா முடியணும்னு விரும்புறீங்களா? இல்ல இரும்பா இல்ல களிமண்ணா முடியணுமா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? என்னப்பா நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இந்த கேள்வியோட முடிக்க போறேன். இந்த இடத்துல பவுல் அழகா பொண்ணா காப்பாத்திக்கிட்டாரு. ஏன்னா அவர் சாப்டரே வேற. அவர் முழுக்க பரலோக ராஜ்யத்தை அந்த ஒப்பு கொடுக்கப்பட்டவர். என்ன சொல்றது? அப்படியாக நம்ம இன்னைக்கு நாம உலக ஆசீர்வாதங்கள் பெற்றாலும் நாம யாருக்கும் எதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க? எதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க? பரலோகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. அப்ப பரத்துக்குரிய வார்த்தைகள் வரும்பொழுது நம்ம கவனம் உலக என்னடா போர் அடிக்குது, கடினமான உபதேசம், பரிசுத்தம்ன்றாங்க, பாவம் செய்யக்கூடாதுன்றாங்க. அட என்னடா இது, நம்ம ஜாலியா ஏதாவது கேட்டு போலாம், உங்களுக்கு குதூகலமா இருந்துட்டு போலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க விசுவாசத்தை ரூல் பண்றது யாரு? பிசாசு. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாலே பரத்துக்குரிய வார்த்தை தான் வரும். பாவம் செஞ்சா கர்த்தர் உணர்த்துவார், செய்யாதபடி உங்களை பாதுகாப்பார், பரத்துக்குரியபடி உங்களை நடத்துவார், உங்களை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தவான் உங்க கூட இருப்பார். கரங்கத்தை நாம் தான் பயன்படுத்தலாமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பவுலுக்கு காட்டி 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 நடத்தி அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு காட்டி 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 அழகா பலப்படுத்தி ஆசீர்வாதம் வந்தா கூட மகன் அந்த போயிடாதபடி அவனை அந்த விசுவாசத்தை காத்துக்கிட்டாரு, அதுக்கு பலம் கொடுத்தாரு. ஆபிரகாமும் விசுவாசத்தை காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. நல்முடிவான விசுவாசம் அவருக்கு முடிஞ்சது. பவுலும் விசுவாசத்தை காத்துக்கொண்டார். ஆனா இன்னைக்கு ஆவடியில உட்கார்ந்து இருக்கிற இந்த பிரசன்னாவாகிய நான் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வேனா? அப்ப கர்த்தருடைய ஆளுகை என் குடும்பத்து மேல இருக்கணும், என் பணத்து மேல இருக்கணும்னு சொல்லிக்காதீங்க. முதல்ல நான் இன்னைக்கு சொன்ன இந்த பாயிண்ட்ல முதல்ல எது மேல இருக்கணும்? என் விசுவாசத்து மேல கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும். கரங்க தட்டி அவர் நாம் தான் பயன்படுத்தலாமா? நல்லா கவனிக்கணும். இந்த விசுவாசம் என்பது ஒரு கப்பல். அது அந்த கப்பல் இருக்கும் இடம் ஜீவ தண்ணீர். இந்த வார்த்தை எது? அந்த கப்பல் இருக்கும் இடம் எதுல இருக்கணும்? எதுல இருக்கணும்? ஜீவ தண்ணீர். அதனை நடத்துகிறவர் ஓட்டுகிறவர் யாரு? ஆளுகை செய்து நடத்தி ஓட்டுகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை, நான் சொன்ன 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு ரூல் பண்றதை நம்ம புரிஞ்சுங்க. இது என்னது? ஜீவ தண்ணீர். கர்த்தருடைய வார்த்தை என்னது? ஜீவ தண்ணீர். நம்ம விசுவாசம் எதுல இருக்கணும்? இந்த தண்ணீர்ல இருந்தா தான் எங்க போய் சேரும்? இது ஒரு வழி பாதை, கர்த்தரை நோக்கி போய் கொண்டிருக்கிற பாதை. இது வேற எங்கேயும் நீங்க ஓடிட முடியாது. என்ன? அதனால தான் ஆசீர்வாதங்கள் உங்களை பிரிச்சிட கூடாது. ஆபிரகாமை இறைபக்தியை விட்டு பிரிக்கவே இல்லை. யாரு? ஆபிரகாம அவர் சீரா போனாரு.
ஒரு வழி பாதை. ஞாபகம் வச்சுங்க, இது எங்கேயுமே தரையில போனா என்ன ஆகும்? படகு. உலகம் என்பது என்ன? நோட் பண்ணீங்க. உலகம் எங்க இருக்கு? உலகம் என்னது? தரை. கப்பல் வந்து தரையில வந்துச்சுன்னா என்ன ஆகும்? போமா போ மாடு மாதிரி கட்ட முடியும்? என்ன பண்ண முடியாது. அப்ப எங்க இருக்கும் நம்ம கப்பல்? நம்ம விசுவாசம் ஜீவ தண்ணீராக இதுல இருந்தாதான் நிறைவாழ் போகும். கரண்ட் தண்ணி தேவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? அப்ப நம்ம விசுவாசத்தை ரூல்ஸ். அப்ப படகுல யாருமே, நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க படகுல, ஓடுறதுக்கு யார் வேணும்? நம்ம அப்பா வேணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் இந்த கப்பலை நடத்தி கொண்டு போற ஆளுகை செய்து நடத்துகிறவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த வசனத்தை வாசி முடிக்கலாமா? இந்த வாரத்தினுடைய ஒரு பகுதியை மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நம்ம விசுவாசத்தை துவக்குபவரும் எங்க அந்த வசனம் சொன்ன? எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை விசுவாசத்தை துவக்குகிறவர் பொறுமையோட கூட ரிலாக்ஸா பொறுமையா போங்க. கர்த்தர் உங்களை நடத்தினா நம்ம வாழ்க்கையில பதற மாட்டோம். ஹல்லேலூயா. விசுவாச படகுல யார் நம்மளை நடத்துறாரு? இயேசப்பா நடத்துறாரு. ஹல்லேலூயா. தயவு செய்து ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுங்க. ரோமர் 6:12 மறக்கவே மறக்காதீங்க. நான் முடியிறப்போ ஞாபகப்படுத்துவேன், ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்துவேன், திடீர்னு நடுவில் கூட கேள்வி கேட்பேன். ரோமர் 6:12 நம்ம சரீரத்தை வரக்கூடாதுன்னு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பகுதி தான் எடுத்திருக்கேன். ரோமர் 6:12 என்ன? பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக, நம்மை ஆளாதிருப்பதாக. ஆமென். அதுக்கு அப்ப யாருடைய ஆளுகை தேவை? நம்ம கர்த்தருடைய ஆளுகை. அதுல முதல் ஆளுகை விசுவாசத்தை சொல்லிட்டேன். இனி அடுத்த எதெல்லாம் நம்மள ஆளுகை செஞ்சா நம்ம பரத்துக்குரியவர்களா, நம்ம கரெக்டா அவருடைய சமூகத்தினுடைய மனவாட்டியாக உருவாகி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அடுத்த வாரங்கள்ல பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆளுகை எதுல இருந்து இருக்கணும்னு பார்த்தோம்? விசுவாசத்துல. ஓகே. இதை கேட்ட நீங்க மறுபடியும் வசனங்களை வீட்டுல போய் தியானிங்க. உங்க விசுவாசத்தை வர்த்தி செய்வார் கர்த்தர். ஹல்லேலூயா. God bless.